Hi viewers, welcome to Technologies in Tamil channel. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 11ல் எப்படி வந்து அப்டேஷனை வந்து டிசேபிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஈவன் தோ விண்டோஸ் 10ல் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி சேம் ஆப்ஷன் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, சின்ன இது மட்டும் மாறும். ஸோ ரெண்டு விஷயந்தான் பண்ண போகிறோம். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சில் போயிட்டு சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ வந்தீங்கன்னா சர்வீசஸ் காட்டும். அதில் வந்து ரைட் சைடில் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கூட ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வரும் மவுஸில். ஸோ நீங்கள் இதை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கடைசி வந்துடுங்க, டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும் பட்சத்தில் டிசேபிளை செலக்ட் பண்ணுங்கள். டிசேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுக்கணும். இன்கேஸ் இதில் வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் போய் மெனுவில் போயிட்டு டிசேபிள் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து சர்ச்சில் போய் குரூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எடிட் குரூப் பாலிசி அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்டில் வந்து கிளிக் பண்ணணும். அந்த மெனு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் விண்டோஸ் காம்பனண்ட்டில் வந்து அந்த ஆரோ கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும். அதையும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா மேனேஜ் எண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே ஒன்றும் பெருசாக இருக்காது. விண்டோஸ் அப்டேட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிசேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பான். இதில் வந்து லெகசி பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபோல்டர் கொடுத்துருக்கான். ஸோ இதில் மேனேஜ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.